எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோல திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில நடந்து போகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன், திருமலையில நேரடியாக பக்தர்கள் வந்து தங்குவதற்கு ரூம் அகாமடேஷன் வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். திருமலைக்கு நேரடியாக தரிசனம் செய்ய வருபவர்களுக்கு வசதியாக தினமும் திருப்பதியில 3 இடத்துல வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தினமும் இரவு 9 மணிக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வந்து மறுநாளுக்கு உண்டான டோக்கன். அது முடிந்த பிறகு அதற்கு மறுநாள் அதிகாலை 3 மற்றும் 4 மணிக்கான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு இன்றைக்கு அதாவது 16ஆம் தேதிக்கு உண்டான 12,000 டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் 10 மணிக்கு அவங்க கொடுத்த அப்டேட் படி 8,100 டோக்கன்கள் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சுமார் 1 மணி நேரத்துக்குள்ள 4,000 டோக்கன் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. இரவு 2 மணிக்கு அவங்க கொடுத்த அப்டேட் படி 16ஆம் தேதிக்கு உண்டான 12,000 டோக்கன் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. 17ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு உண்டான ஸ்லாட் படி 5,000 டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 4,700 டோக்கன் அவைலபிலிட்டி இருப்பதாக அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இன்று அதிகாலையில 6 மணி சுமாருக்கு எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிட்டதாக தகவல் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு உண்டான எல்லா டோக்கனும் ஸ்டாக் முடிந்து விட்டதுனால எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி வந்து இன்னைக்கு இரவு 9 மணிக்கு தான் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஆரம்பிப்பாங்க. திருமலையில தற்போது கூட்டம் சற்று குறைந்து இருக்கிறது. ஒரு வாரமாக கூட்டம் அதிகமாக இருந்தது. தற்போது குறைந்திருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க. நேரடியாக சர்வ தரிசனம் செல்பவர்களுக்கு 8 மணிலிருந்து 10 மணி நேரத்துக்கு தரிசனம் செய்ய டைம் ஆகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதவங்க வந்து நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போய் லைன்ல சேர்ந்து அதிலிருந்து 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள தரிசனத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை மூலமாக செல்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் பற்றி பார்ப்போம். தினமும் அதிகாலை ஸ்ரீவாரி மெட்டுல 6 மணிக்கு வந்து இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தினமும் 3,000 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 500 டோக்கன் மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பதிவாகும் போது அந்த எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால ஸ்ரீவாரி மெட்டுல இனிமேல டோக்கன் கிடையாது அப்படின்னு அறிவிப்பு பண்ணி இந்த கவுண்டர்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில சென்றவங்க வந்து என்ட்ரன்ஸ்ல இந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு மேல நடந்து போகும்போது 1,200வது படிக்கட்டுல வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டர்ல உங்களுடைய டிக்கெட்டுகளை வந்து இங்க காண்பித்து நீங்க அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து மேல தரிசனத்துல வந்து உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டுங்கிறது அடிவாரத்துல இருந்து சுமார் 2.1 கிலோமீட்டர் இருக்குது. 2,388 படிக்கட்டுகள் இருக்கு. ஸோ நீங்க மேல போகும்போது 2,388 படிக்கட்டு முடிகிற இடத்துல வந்து தரையில வந்து 2,388 அப்படின்னு செதுக்கி இருப்பாங்க. பக்தர்கள் வந்து இதை வணங்கி பூஜை செய்து மேற்கொண்டு தங்களுடைய பயணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு போறதுக்கு அதிகாலை 5:30 மணிக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டிடிடி நிர்வாகம் ஃப்ரீ பஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ரீ பஸ் வரும். அதாவது சிகப்பு கலர்ல ஒரு ரதம் மாதிரி இந்த பஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னே நீங்க அடையாளம் கண்டுக்கலாம். இதை தவிர பக்தர்களுக்கு ஷேர் ஆட்டோ, ஜீப்பு மற்றும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக பணம் கொடுத்தும் இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு சீக்கிரமா அதிகாலையில போய் சேர்ந்துடுறாங்க. அடுத்ததாக திருமலையில நேரடியாக வந்து ரூம் அகாமடேஷனுக்கு உண்டான அவைலபிலிட்டி பற்றி பார்ப்போம். தினமும் அதிகாலையில சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆபீஸ், இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கமாக
இருக்கு. நீங்க கீழ் திருப்பதிலேருந்து பஸ்ல போறதா இருந்தீங்கன்னா, ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அந்த பஸ் போகும். ஸோ நீங்க வழியில வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு கேட்டீங்கன்னா, உங்கள வந்து அங்க இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்ல வந்து அதிகாலை 5 மணிக்கு தினமும் குறைந்தபட்சம் 1000 ரூம்கள் வந்து அலாட்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு காலையில குடுத்த தகவல் படி 1400 ரூம் வந்து அலாட்மெண்ட்டுக்கு காலி இருந்தது. 8 மணி சுமாருக்கு குடுத்த தகவல் படி 176 ரூம் பாக்கி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா ரூம் வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சிஆர்ஓ ஆஃபீஸ்ல பேஸ்மெண்ட்ல போய் கியூல நிக்கணும். ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து குடுத்து, உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக நீங்க இத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல வந்து உங்களுக்கு எந்த காட்டேஜ் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வந்து குடுத்திருப்பாங்க. எஸ்எம்எஸ்ல குடுத்திருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு என்குயரி ஆஃபீஸ் இருக்கும். அங்க போய் நீங்க ஆன்லைன் மூலமா பணத்த குடுத்து நீங்க அந்த அலாட்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். இது ரூ. 50 ரூ. 100க்கான கெஸ்ட் ஹவுஸ். இதுல வந்து ராம்பகிச்சா, வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் வந்து ரூ. 100க்கான கெஸ்ட் ஹவுஸ். மற்ற கெஸ்ட் ஹவுஸ்லாம் ரூ. 50க்கு உண்டானது. அதுல வந்து அஞ்சனாத்திரி காட்டேஜ் இருக்கும், சங்கமிட்டா காட்டேஜ் இருக்கும். இது போல வெவ்வேறு காட்டேஜ்கள் வந்து எதுல வேணா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அலிப்பிரி நடைபாதை மூலம் நடந்து போறவங்களுக்கு வந்து டிடிடி நிர்வாகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது மற்றும் சில அறிவுரைகளை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா சமீபத்துல வந்து அலிப்பிரி நடைபாதையில வந்து சிறுத்தைகளோட நடமாட்டம் வந்து கண்ணில் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் தெரிவித்திருந்தாங்க. அதனால திருப்பதி மற்றும் திருமலையில் சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து டிடிடி அதிகாரிகள் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அதுபடி கண்காணிப்பு ஊழியர்களை வந்து ரோந்து பணி தீவிரப்படுத்தியிருக்காங்க. அலிப்பிரியிலிருந்து திருமலைக்கு நடைபாதையில் செல்லும் பக்தர்கள் காலை 5 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் தான் அனுமதிக்கப்படுவாங்க. பின்னர் வந்து அவங்க குரூப்பா அனுமதிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு குழுவிலும் 70 முதல் 100 பேர் இருக்கிற மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு குரூப்பா வந்து அனுப்புவாங்க. அவங்க கூட வந்து கண்காணிப்பு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய நடமாட்டத்தை வந்து கண்காணிப்பாங்க. 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நண்பகல் முதல் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இரவு 9:30 மணிக்கு பிறகு வந்து இந்த அலிப்பிரி நடைபாதை வந்து மூடப்படும் என்று தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த அலிப்பிரி நடைபாதையானது பழமை வாய்ந்த ஒரு நடைபாதையாகும். ஆரம்ப காலத்துல வந்து இந்த அலிப்பிரி நடைபாதை மட்டும்தான் இருந்தது. இது அலிப்பிரி டோல் கேட் பக்கத்துல இதோட அடிவாரம் ஆரம்பிக்குது. இந்த அலிப்பிரி நடைபாதையில வந்து 3550 படிக்கட்டுகள் இருக்கு. 9 கிலோமீட்டர் தொலைவு இந்த அலிப்பிரி நடைபாதை இருக்கு. இதை வந்து கடந்து செல்வதற்கு 3லிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. இது அதிகாலையில ஓபன் பண்ணிட்டு இரவு 9 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்க போற வழியில வந்து ஷெட் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது தவிர குடிநீர் வசதி இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்காமல் கூட நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும் என்று இருந்தால் தனியாகவும் இதுல வந்து நடந்து செல்லலாம். ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பக்தர்களுக்கு டிடிடி இன்னொரு வேண்டுகோள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுபடி ஸ்ரீவாரி தரிசனத்துக்கான டோக்கன்கள் மற்றும் டிக்கெட்கள் வாங்கிட்டு போற பக்தர்கள் வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஸ்லாட் படி தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வரிசையில் நுழையுமாறு டிடிடி நிர்வாகம் வந்து வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. இதை வந்து பலமுறை பல ஊடகங்கள் மூலமாகவும் செய்தித்தாள்கள் மற்றும் மீடியா மூலமாக பக்தர்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் சமீப காலத்துல சில பக்தர்கள் வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைம் ஸ்லாட்டுக்கு முன்னதாகவே வரிசைக்கு அனுமதிக்குமாறு ஊழியர்களிடம் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற விவரங்களை வந்து சமூக வலைதளத்துல வந்து பொய் பரப்புறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்ரீவாரி தரிசன டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே வரிசையில் செல்ல வேண்டும் என்று டிடிக்கு நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது போல இந்த சேனல்ல வந்து திருப்பதி திருமலா சம்பந்தமான தொடர்புடைய அனைத்து விவரங்களும் வந்து இந்த சேனல்ல நம்ம வந்து கொடுக்கிறோம். அது தவிர மே மாதத்திற்கு உண்டான புக்கிங், ஆன்லைன் புக்கிங் 18ஆம் தேதியிலிருந்து
ஆரம்பிக்கும். அதை பற்றிய ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். அதுல வந்து எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன தரிசனத்துக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிப்பாங்க, அகாமடேஷனுக்கான புக்கிங் என்னைக்கு இருக்கும் போன்ற விவரங்கள் வந்து அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.